உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஸ்கூலில் படிக்கிறப்ப ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு நினச்சேன். காலேஜ் போன உடனே காலேஜ் டீச்சர் ஆகணும்னு நினச்சிட்டேன். அதை விட இது நல்லா இருக்கு. அப்புறம் ரட்சிக்கப்பட்டவனா பைபிள் டீச் பண்ணுற ஆளாக மாறிடணும்னு நினச்சேன். அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தரிசனம் நமக்குள்ளே இருக்கிறது. சிலர் என் கூட பிஹெச்டி பண்ணவங்க பெரிய சயின்டிஸ்டாகவே இருக்கிறாங்க. சிலர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனாங்க, சிலர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனாங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஏன் அங்கே போனாங்க? அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு தரிசனம், அப்படி போனால் அப்படி போயிடலாம், அங்கே போயிடலாம், அங்கே இருக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கு நமக்குள்ளே கூட ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தரிசனத்தை பிடித்து கொண்டால் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவார். இடையில தடைகள் இருக்கிறது போல அல்லது ஸ்லோவாக போகிறது போல ஒன்றும் நடக்காதது போல அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். ஆபிரகாமை அழைத்த போது, நீங்கள் இந்த ஊர் போதும், இந்த ஜனங்கள் போதும், கிளம்பி வா அப்படின்னு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளை இல்லாதவனை கூப்பிட்டு நான் உன்னை பிள்ளை கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய தேசத்தையே உன் சந்ததிக்கு தர்றேன். எப்படி? ஒரு பெரிய தேசத்தையே உன் சந்ததிக்கு தர்றேன். அப்போ ஒரு தரிசனம் அங்கே ஆரம்பிக்கிறது. அதை செஞ்சு முடிச்சுவிட்டார். யோசேப்புக்கு 2 சொப்பனம் கொடுத்து, எல்லாம் சகோதரர்கள்லாம் உன்னை போட்டு தள்ளன்னு இருக்கிறாங்க, ஆனால் கடைசிக்கு அவங்க எல்லோரும் உன் காலில் விழுவாங்க பாரு அப்படின்னு அப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்தா அவனுடைய வாழ்க்கையில் நீ அப்போ இவங்க எல்லார காட்டிலும் நீ பெரிய ஆளாக இருப்படா அப்படின்னு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்துருந்தாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் வாழ்க்கையில் எப்படி வரணும். இப்படி கர்த்தரோட ஊழியக்காரராக இருக்கணும்னு விரும்புகிறவங்க, அவங்க சிலர் பாஸ்டர்ஸாக இருக்கணும்னு விரும்பினாங்க. சிலர் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆட்களாக இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டாங்க. அந்தந்த காரியங்களில் முன்னேறி இருக்கிறாங்க. அழைப்பு, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அப்போஸ்தலர்களா? கர்த்தர் அழைச்சார், வா உன்னை நான் இந்த மாதிரி அப்போஸ்தலன் ஆக்குறேன். அழைப்பு அங்கே இருக்குது. அப்போ அந்த அழைப்புங்கிறப்போ அது தரிசனம், நான் உன்னை இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு. அப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிற தரிசனத்தை நோக்கி பார்த்து அதில் முன்னேறுறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நமக்கு கொடுத்த தரிசனத்தை நினைத்து பார்த்து அதில் முன்னேறினால் அழைத்த அழைப்பை அவர் நிறைவேற்றுவார். சாதாரண ஆளாக இருக்கிறதுக்காக இல்லை. ஏதோ பிறந்தவங்க, வளர்ந்தாங்க, வேலையை பார்த்தாங்க, சம்பாரித்தாங்க, செத்து போனாங்க, இது ஒரு தரிசனமா? இது ஒரு வாழ்க்கையா? ஆனால் தேவன் உங்களை மேன்மையான ஒரு ஆசீர்வாதமான உயர்ந்த உன்னதமான ஒரு வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த அழைப்பை பார்க்கலன்னா, அந்த தரிசனத்தை பார்க்கலன்னா எங்கே கொண்டு போகணுங்கிறாரு, என்ன செய்யணுங்கிறாரு அதை நினைக்கலைன்னா இப்படி இருக்கிற மாதிரி எழுந்துட்டு போயிடுவோம். அதான் சாப்பாடு கிடைக்குது, ஒன்றும் இல்லைன்னாலும் இலவசமாக அரிசியாவது கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, வாங்கி சாப்பிட்டு போயிடலாம் அப்படி நினச்சிடுறாங்க. ஆனால் உங்களுடைய அழைப்பு மேன்மையானது. நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாவத்திலே வாழுகிறார்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக, பூமிக்கு உப்பாக, பரலோகத்துக்கு போகிற வழி இது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லுகிறதற்காக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, எந்தெந்த விதத்தில் நீங்கள் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன்னு சொல்லுங்கள், அந்த இடத்துலே நல்லா வைப்பார். மற்ற ஜனங்கள்லாம் பார்த்து உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு
உங்களை கவனிப்பாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஆனால் நமக்குள்ளே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் அடங்காத தனம் இருக்கும்போது அப்புறம் அவனும் அடங்காதவன், நம்மளும் அடங்காதவன், அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக கீழ்ப்படிதலோடு கூட இருக்கும்போது நமக்காக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார், அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பற்றிய திட்டம் அவருடையது, அதாவது தரிசனம் அவருடையது. உன்னை பற்றி இவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. திட்டம் அவருடையதுன்னா வழி நடத்துதல் அவர் நமக்கு கொடுப்பார். வழி நடத்தல் இல்லாமல் அவர் வாட்டுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்து என்ன பண்ணுறது? அவர் திட்டம் போட்டு வழி நடத்தலை கொடுத்து எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்ப்பார். அதை நீங்கள் நம்பலாம். யோசேப்பை போய் கவர்னர் ஆக்க முடியுமா எகிப்து தேசத்தில்? இவன் எபிரேயன், வேற ஜாதிக்காரன் வந்து நம்ம ஊரில் நம்ம பெரிய தலைவனாக பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதா தொலைச்சி போய் கொன்னுடுவேன். அப்படி தான் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்? இவன் எபிரேயன், அவங்க எகிப்தியர்கள். இவர் என்னமோ இவனை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் கவர்னர் ஆக்கிறதுன்னா, அது அந்த ராஜா சொல்கிறான், அந்த சிங்காசனத்தில் மட்டும்தான் நான் உன்னை விட உயர்ந்த ஆள், மற்றபடி எல்லாரும் உன் வார்த்தையை தான் கேட்கணும், அதாவது உன் வார்த்தையின்படி இல்லாமல் ஒருத்தனுக்கு கையை காலை கூட ஆட்டக்கூடாது. இப்படி ஒரு ராஜா சொல்லுவானா? அந்த தேசத்து ஆட்கள் எல்லாம் நல்லா வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா இவன் தான் ராஜா, கவர்னர். இவன் சொல்கிறதெல்லாம் சரியாக நடக்குது, சொன்னதெல்லாம் சரியாக நடக்குதுங்க. அந்த பார்வோனுக்கு 2 சொப்பனம் வந்துருச்சு, அர்த்தம் தெரியல. அப்போ இந்த அர்த்தம் சொல்லணுன்னாக்க, இவன் ஜெயிலில் இருந்தபோது, ஜெயில்னா இவன் ஜெயிலில் இருக்கல, இவன் தான் ஜெயிலர். அங்கே இருக்கிறதெல்லாம் நடத்தி பார்க்குற வேலையெல்லாம் இந்தவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஜெயிலர் ஒரு ஆள் ஏன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார், அந்த ஆள் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே அவன் போய் பிடிச்சிட்டு வா கேட்டாக்க 2 சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான் பாருங்க. அப்படி அழகான அற்புதம் அந்த அந்த அர்த்தம். 7 மாடு நல்லா கொளுத்த மாடாக இருந்துச்சான். அப்புறம் 7 வத்தலும் தொத்தலுமா ஒன்று வந்துச்சான். 7 நல்லா புஷ்டியான பசுக்களை விழுங்கிருச்சான். விழுங்கி இப்படி பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி வத்தலும் தொத்தலுமா இருக்கான். என்னடா கனவு இது? பார்வோனுக்கு ஒன்றும் விளங்கலை. போச்சு, என்ன நடக்குதுங்க? அப்புறம் நல்ல கதிர்கள் 7, சாவியான கதிர்கள் 7. சாவியான கதிர்கள் நல்ல கதிர்களை விழுங்கிருச்சான். விழுங்கி பார்த்தா சாவியாகவே இருக்கு. என்னங்கடா கனவு? ஒரு கனவுன்னா கூட பரவாயில்ல, ஒரே மாதிரி 2 கனவு. இது என்ன அநியாயமாக இருக்குது? என்ன அர்த்தம் அது? அவன் எப்படியும் குழம்பு கிடக்கிறப்ப இவன் ஒருத்தன் சொல்கிறான், அங்கே ஒரு ஆள் இருக்கிறான், அவன் வந்து அர்த்தம் சொல்லுவான். பிடிச்சிட்டு வந்தால் குளிப்பாட்டி ஷேவ் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து விடுறாங்க. அர்த்தத்தை அந்த சொப்பனத்தை சொன்னா பாருங்க, 2 சொப்பனமும் ஒரே அர்த்தம் தான். 7 வருஷம் பெரிய செழிப்பான காலம் தேசத்தில் வருது. அந்த 7 வருஷம் தாண்டினோடனே ரொம்ப பஞ்சமாக வருது. அந்த 7 வருஷத்தில் இந்த செழிப்பெல்லாம் காணா போயிடும், மறுபடியும் பஞ்ச காலத்தில் இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். 7 பசுக்கள் கதையும் அதே தான், 7 கதிர்கள் கதையும் அதே தான் அப்படின்னு சொல்லணும்னா, அங்கேருந்து எல்லாருக்குமே ஏன் அப்பா சரியான அர்த்தம்டா அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஆள் சொல்கிறேன், என்னையா செய்யணும் அப்படின்னா, நல்ல சரியான ஒருத்தனை தேர்ந்தெடுத்து 7 வருஷத்தில் செழிப்பாக இருக்க காலங்களில் தானியத்தை வாங்கி சேமித்து வை, அப்புறம் பஞ்ச காலத்துக்கு அது பயன்படும். ஏன்னா 7 வருஷத்துக்கு சேமிக்க முடியுமாடா? 7 வருஷத்துக்கு அந்த தானியம் இருக்குமாடா அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமெல்லாம் இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அங்கே சொப்பனத்தின்படியே 7 வருஷம் செழிப்பாக இருக்குது. அப்புறம் 7 வருஷம் கழித்து எல்லாம் பஞ்சமாயிருச்சு. நம்ம ஆட்களுக்கு இங்கே கானான் தேசத்தில் அங்கே பஞ்சமாயிருச்சு, சாப்பிட ஒன்றும் இல்லை. அங்கே போய் எகிப்து தேசத்தில் பார்க்கலாம், தானியம் இருக்குதான், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதை அனுப்பி விடுறான். இவங்க போகிறாங்க.
அங்கே போனால் எங்க 7 வருஷம். அதுக்கு முன்னாடி 17 வயசில் அவன் போனால் 30 வயசில் அவன் பார்வன் முன்னாடி நிற்கிறான். 13 வருஷம். 13 வருஷத்தில் இத்தனை தடிமாடு இருக்கானே, ஒருத்தனுக்கு கூடவா இந்த யோசேப்பா அடையாளம் தெரியல. இது என்ன கொடுமையாக இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இருந்த முகம், நீங்கள் வளர்ந்து வர்றப்போ அதே முகம் இருக்குது, வயசான ஒரு பாடம் அதே முகம் இருக்குது. ஆனால் இத்தனை தடிமாடுக்குன்னு தெரியலையே, இவன் தான் யோசேப்புன்னு. அவன் வேறு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வேறு பாஷையில் பேசினானா இவனுக்கு ஒருத்தனுக்குமே வழங்கலையாம். கடைசிக்கு என்ன ஆச்சு, அத்தனை பேர் வந்து காலில் விழுகிறாங்க. ஐயா சாமி, நீ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து வேவு பார்க்க வந்தீங்கடா அப்படின்னு வேற செய்கிறான். சரி, எப்படியோ அவங்க எல்லாம் வந்து காலில் விழுந்தாங்க. கடைசியில் எல்லாரும் வந்து கோசேன் தேசம், அந்த கோசேன் தேசம்னா நைல் நதி டெல்டா, அந்த நதி பிரிஞ்சு போய் கடலில் சேர போகிற இடம். அங்கே வந்து டெல்டா, நமக்கு தஞ்சாவூர் டெல்டா, அதனால தான் இங்கே நல்லா நெல் விளையுது. அவன் என்ன பண்ணான், தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய தகப்பன் எல்லாம் தங்கி இருக்கிறதுக்கு நல்ல டெல்டா பகுதி கோசேன் நாடு அதை கொடுத்து வச்சுருந்தான். பாருங்க, நீங்கள் தாண்டா என்னை அனுப்பி விட்டீங்க, பிற்காலங்களில் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்கிறான். அப்படி ஒரு மேன்மையான அந்தஸ்து. நீங்களும் உங்களுடைய பிறப்பு, உங்கள் ஊர், உங்கள் ஜாதி ஜனம் எதுவெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய அழைப்பு விசேஷமானது. எந்த ஊரில் எந்த குடும்பத்தில் எப்படி பிறந்தோம் அதனால் என் வாழ்க்கை அப்படித்தான். புழுதியில் இருக்கிறவர்களை தூக்கி பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற தேவன் உங்களுக்கு உண்டு. உலகத்தில் இல்லை, உங்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மற்றவங்களாம் பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் கடந்து முடிவில் நரகத்துக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் ஒரு நோக்கம், பரலோகம்தான் உங்களுடைய முடிவு, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த பூமியில் எல்லாரும் பைத்தியக்காரத்தனமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை, என்ன வாழ்க்கை, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, எதுக்காக வாழ்கிறோம் என்று தெரிந்து அப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள். அப்படி தான் வாழணும். அதுக்காக தான் கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு. சரி, அப்படி அழைத்திருக்கிற போது நமக்கு அநேக காரியங்களை பேசுகிறாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம என்ன விரும்பணும், என்ன கேட்கணும், ஜபத்தில் கூட என்ன கேட்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் நம்முடைய மனசில் போடுறாரு. அவருடைய விருப்பம் இல்லாமல், நம்முடைய விருப்பம் இல்லாமல் அவர் நம்மளை நான் உன்னை பெரிய டாக்டர் ஆக்குறேன், உன்னை பெரிய மந்திரி ஆக்குறேன் அப்படியெல்லாம் அவர் ஆக்கிறதில்ல. நம்ம விருப்பம் இருந்தால் தான் அதை செய்வார். நம்ம விருப்பம் இல்லாமல் இருந்தேன், நான் படித்த வந்தேன், எனக்கு டாக்டர் தொழிலே பிடிக்காது, ஏன்டா இப்படி யாரா இருப்பியா நீ அப்படின்னு கேட்கலாமா இருக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காது. டாக்டராக இருக்கிறது ஒரு ஆனரபிள், மதிப்புக்குரிய கனமுள்ள ஒரு வாழ்க்கையை தான், தொழில் தான். ஆனால் எனக்கு பிடிக்காது. அப்போ எனக்கு பிடிக்காமல் என்னை கொண்டே டாக்டர் ஆக்கிடுவாரா? டாக்டர் ஆக்க மாட்டார். நான் வாத்தியாராக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், நீ வாத்தியாராகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்முடைய விருப்பத்தின்படியேயும் ஒரு அழைப்பு அங்கே இருக்குது. அப்போ நம்ம விருப்பத்தை கேட்டு செய்கிறாரே, உங்களுடைய விருப்பம் ஏதோ ஒன்று இருதயத்தில் இருக்கிறதே, அதிலே ஒரு மேன்மையான அந்தஸ்தில் உங்களை கொண்டு போய் வைக்க விரும்புகிறாரே. ஆபிரகாம் அழைச்சாரு, கொண்டு போய் விட்டார் பாருங்க. அவனுடைய சந்ததி அந்த தேசத்தை சுதந்திரிச்சிச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த யாக்கோபு சந்ததியில் வந்த 12 கோத்திரத்தார், அந்த இஸ்ரவேல் தேசம், அதில் வந்து இயேசு கிறிஸ்து, அவர் வந்து மனுஷனுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தது. இன்று அவர் மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக வருவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் ஆபிரகாமை கூப்பிட்றாரு. அது ஆபிரகாமுக்கு விளங்குச்சா? கொஞ்சம் விளங்கி இருக்கும்.
ஏன்னா உன்னுடைய குமாரனை எனக்கு கூட, நான் உனக்கு என்னுடைய குமாரனை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி பலியிட போனப்போ என்னமோ ஒன்று சொல்கிறாரு, செய்கிறாரு, விளங்கியிருக்கேன். ஆனால் பூரா விளங்கியிருக்காது. பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னப்ப சகல ஜாதிகள் என்கிட்ட ஆசீர்வதிக்கப்படுறதாவது அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனால் அவர் செய்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து மூலமாக உலகெங்கு இருக்கக்கூடிய ஆதாமுடைய காலம் முதல் இனி வரக்கூடிய காலம் எல்லாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக, கர்த்தருடைய பிள்ளையாக பரலோகம் போகிற வாய்ப்பு, அப்படி ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாமுக்குள்ளே வந்தது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி உங்களுக்குள்ளேயும் உங்கள் மூலமாக ஒரு பெருங்கூட்டம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக வருகிறதற்கு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் முன்னேறி போவது உங்களுக்கு நல்லது. அதனால் கேட்கணும், கர்த்தாவே நான் என்ன செய்யணும்? சாலமோன்ட்ட கர்த்தர் சொல்லியிருந்தார், என்ன இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு ஆண்டு அடக்கி அடக்குமுறை செய்து எல்லாத்தையும் நீ ஆண்டு வாழணுமா, எதிரிகளெல்லாம் கொல்லணுமா? அப்படி ஒருத்தன் சொல்கிறான், எல்லாத்தையும் அடக்கி ஆளலாம் நீ அப்படின்னு பிசாசு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீ என்னுடைய ஆளாக இருந்து இந்த தேசத்து மக்களை நல்ல விதமாக ஆண்டு வரணும் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு ஞானமெல்லாம் கேட்டால் தர்றேன் அப்படிங்கிறாரு. 2 சாய்ஸ் இருந்துச்சு. இவன் ராஜாவாகவே அபிஷேகம் பண்ணப்படுறான், இவன் இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நீ என்னுடைய ஆளாக இருந்து தேசத்து ஜனங்களை என்னுடைய திட்டத்தின்படி நீ ஆளணும். அது கேட்குறான், அதெல்லாம் ஆள்றதுக்கு எனக்கு ஞானம். அது கேட்டது அவனுக்கு சந்தோஷமாக, கர்த்தருக்கு சந்தோஷமாக இருந்துச்சான். நான் கேட்ட மாதிரி இவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஞானத்தையும் தர்றேன், ஐஸ்வர்யத்தையும் தர்றேன் அப்படி சொன்னாருன்னு. அப்போ கேட்டதை விட அதிகமாக கொடுக்குற கர்த்தர் இருக்கிறாரு. அதில் என்ன முக்கியமாக சொல்கிறோம், அவர் என்ன ஆசையை இவன் இருதயத்தில் போட்டாரோ அதை ஜபமாக பண்ணினான். கர்த்தர் எந்த ஆசையை இவனுடைய இருதயத்தில் போட்டாரோ அதை ஜபமாக பண்ணினான். அது அவருக்கு ரொம்ப உகந்ததாக இருந்தது. ஞானத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவனை போல் ஐஸ்வர்யம் உள்ள ஒருத்தனும் அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. அதை போல் ஞானம் உள்ள ஒருத்தன் அவனுக்கு முன்னாடியும் இல்லை அவனுக்கு பின்னாடியும் இல்லை. அதெல்லாம் நடந்ததே. கர்த்தர் பெரிய காரியங்களுக்கு அவங்களை அழைக்கிறார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜெபம் பண்ணுறது கூட அவர் நம்முடைய இருதயத்தில் என்ன போட்டாரோ அதை விருப்பத்தில் நம்ம முன்னேறணும், அதை கேட்கணும், வாழ்க்கையில் முன்னேறலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்போ சாலமோன் விஷயத்தில் என்ன ஜெபம் பண்ணணும்னு கூட அவனுடைய இருதயத்தில் ஒரு ஆசையை போட்டிருந்தார், ஜெபம் பண்ணான். ஆனால் பல சமயத்தில் நமக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியலை. அதனால் ப்ரேயிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவது பற்றி நமக்கு பைபிள் சொல்லுது. அது நமக்கே விளங்கலை என்ன பேசுகிறோம்னு. ஆனால் அவர் ஏதோ நமக்காக, நாம் அந்நிய பாஷை பேசுகிறப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அதை நம்ம அனுமதிக்கணும். அதை அனுமதிக்கலைன்னா கர்த்தர் அழைத்த பூரணமான அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அது சொல்லுது, பைபிள் கூட ஒழுங்காக விளங்காது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் விளங்கும். அப்புறம் எப்போவுமே களைச்சி போன ஆளாக வாழ்வேன். இளைத்தவனுக்கு இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல். ஆனால் அந்நிய பாஷை பேசினா உன் ஆவிக்குரிய ரீதியில் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அந்நிய பாஷை பேசுகிறப்ப எதிர்பாராத ஆபத்துகள்லேருந்து நீ தப்பு வைக்கப்படுவாய். அநேக சமயத்தில் எதிர்பாராத ஆக்சிடெண்ட்டு. ஆனால் அந்நிய பாஷை பேசிக்கிட்டுலாம் தப்பு வைக்கப்படுவாயின்னு கர்த்தர் சொல்கிறாரு. நமக்கே என்ன ஜெபம் பண்ண, அவர் நமக்காக ஜெபம் பண்ணுறாராம், தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுறாராம், நமக்கு பக்தி விருத்தி உண்டாக ஜெபம் பண்ணுறாராம். நம்ம தேவாதி தேவனை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி அப்படி அதில் ஜெபம் பண்ணுறோமா? நம்மெல்லாம் வேறு யாரும் ஜெபம் பண்ணால் அது பத்தாது. பரிசுத்த ஆவியானவர், நானே போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், அப்படி அந்நிய பாஷை பேசினான்னா நானே போய் அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்றாராம். அதனால் ரொம்ப விவரமான தெளிவான ஆள் நமக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவரை அனுமதியுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவரே ஜெபம் பண்ணுறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவரே நமக்காக ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் போன வாரம் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவை பாடுகள் ரட்சிப்புக்காக.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவை பாடுகள் ரட்சிப்புக்காக. ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அது மட்டும் பத்தாது. பரிசுத்தாவின் அபிஷேகமும் வழி நடத்தலும் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அப்போ பலன், ஆலோசனை, வழி நடத்துதல் எல்லாம் இந்த பரிசுத்தாவியானவர் மூலமாக உண்டாகுது. அதனால் நம்ம அது அசுத்தாவி, அங்கே சில ஆட்கள் அசுத்தாவியில் ஆடுறேன் அதை பார்க்குறான். இந்த இப்படி கம்பி மாதிரி இருப்பாங்க, அந்த ஆவி இறங்கிடுச்சுன்னா பெரிய கிங்காங் கூட இப்போ உடச்சி விடுவாங்க. ஆள் பார்த்தா அப்படி இருக்கிறான், ஆனால் அடுத்த போட்டு ஆட்டி மிதிச்சு விடுவேன் அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்காக ஞானத்தை கொடுக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்று வழி சொல்லுகிறது. அதனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேணும். அதனால தான் அந்த காலத்தில் நம்மளை அதாவது பரிசுத்தாவி கூட்டம்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் பரிசுத்தாவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி அப்படி வளரும்போது நீங்கள் எல்லாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். அதனால் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் பத்தாது, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் மட்டும் பத்தாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. வேறு யாரோடைய ஜபம் உங்களுக்கு அவ்வளவு பிரயோஜனமாக இருக்காது. அப்புறம் இந்த மனம் புதிதாகிறது. ஒரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். ரோமர் 12 முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கங்க. நம்பர் 1. அடுத்து, இதுவே உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. ஏன்னா கடவுள் உன் சரீரத்துக்குள்ளே தங்குறேன்றார். இதுதான் அவருடைய ஆலயம்னு. அப்போ அவர் தங்கணுமானா புத்தியுள்ள ஆராதனை எது? சரீரத்தை பத்திரமா பரிசுத்தமாக வச்சுக்கிறது. அடுத்து, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் மனசு புதிதாகணுமா. இப்போ பழைய உலகத்து மக்கள்லாம் அது இப்படி தான் வாழ்ந்தாங்க, ரைட்டு. ஆனால் உங்கள் மனசு வேறு விதத்தில், அவருடைய ஐடியா என்னவோ, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை எதுவோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கையோ, அதற்கேற்றாற் போல உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும். பழைய பாவ வாழ்க்கை, அந்த இந்த உலகத்தோடைய மனநிலையே வேற. அடுத்தவன்கிட்ட கொள்ளையடிச்சு நம்ம தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா சொத்து சேர்க்குறான். இப்படியா அடுத்தவனை கொள்ளையடிச்சா? ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்கிட்ட கேள்வி, நான் பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றாரு. பரலோகத்திலிருந்து வாங்கி நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறது நல்லதா, அல்லது அடுத்தவன்கிட்ட பிடுங்கி தின்றது நல்லதா? அந்த உலகம் அதைத்தான் செய்யுது. உலகம் என்ன அடுத்தவன்கிட்ட ரொம்ப பரம ஏழைங்கன்னா கூட அந்த லஞ்சம் ஊழல் பண்ணுறவங்க அந்த லஞ்சம் வாங்காமல் இந்த ஏழையை கூட விட மாட்டேங்கிறாங்க. என்ன கொடுமையாக இருக்குது. அது உலகம்ங்க. ஆனால் கர்த்தர் தான் பிள்ளைகளை பார்த்தாக்க அவர் இந்த ஏழையாக இருக்கிறவங்க கூட அந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கானா, அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கொடுத்துட்றான். அன்பு இங்கே அதிகமாக வேலை செய்கிறது. ஓகே, அப்போ புதிய மனநிலை பற்றி பேசுகிறோம். அந்த மனநிலை பைபிளில் எழுதியிருக்கு. வாக்கு தத்தங்களில் சொல்லி புழுதியில் இருக்கிறவனை தூக்கி பிரபுக்களோட உட்கார பண்ணுகிற அப்பேற்பட்ட பெரிய தேவன். ஒருத்தன் கழுதையை தேடிக்கிட்டு போகிறான், அவனை கூப்பிட்டு ராஜாவாக்கிவிட்டார். ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிட்டு நீ உனக்கு புத்தி நல்லா இருக்கு, அதனால வா உன்னை நான் தேசத்தில் ராஜாவாக்குறேன் அப்படின்னு. அவன் புத்தி சரியாக இருந்ததுனால, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், ஆதலால் நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டலில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்திற்கு என்னை நீதியின் பாதைகளில், எப்படி சொல்கிறான் பாருங்க, நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கோலும் தடியும் என்னை தேற்றும், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர்.
சத்துருவுக்கு முன்பாக நீர் பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபை என்னை தொடரும். நான் நீடித்த நாட்கள் கர்த்தருடைய வீட்டிலே பாடுறான் பாருங்க. இது எப்படி அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள், அதை ஏத்துக்கிட்டான். எப்படி சாலமோன் அவர் கொடுத்த வார்த்தையை ஜபமா பண்ணானோ, இவன் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பாட்டா பாடி விட்டான். கர்த்தரின் மேய்ப்பர், அதில் நான் குறைந்து போகிறதில்லை, தாழ்ந்து போகிறதில்லை, அப்படி பாடுறான். அப்ப அவருடைய வார்த்தையை ஏத்துக்கிட்டா நம்முடைய மனம் புதிதாகிறது, மனம் மறுரூபமாகிறது. அதை பற்றி சொன்னான். இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டான். ரொம்ப சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். இன்றைக்கு நமக்கு பல பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனையும் நினச்சாவே சோர்ந்து போகுது. நம்ம தேர முடியுமா அப்படின்னு தோணுது. ஆனால் அவர் கொடுத்துருக்கிற இந்த இப்போ நான் சொன்னேனே மனம் புதிதாகிறது, அந்த மனம் புதிதாகுதல் வரும்போது அவருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு வருகிறது, கைடன்ஸ். இப்போ பெற்றோர் நமக்கு உண்மையாக சொல்கிறேன், பெற்றோர் மாதிரி நம்மகிட்ட முழுசுமாக அன்பு கூறக்கூடிய ஆட்கள் பூமியில் யாரும் இல்லை. உயிர் நண்பனாக இருந்தால் கூட அவனை விட நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு, பெரிய பணக்காரனா பெரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டீங்கன்னா அவனுக்கு உன் மேலே பொறாமை தான். உயிர் நண்பன்க, ஆனால் பொறாமை வந்துடும். ஆனால் பெற்றோர் தான் என் பிள்ளை என்னை விட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதே மாதிரி இந்த தகப்பன் அவர் உங்களை நல்லா ஆக்கணும்னு ஆசைப்படுற ஆள். அதனால் இந்த கைடன்ஸ், பெற்றோர் நமக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தப்போ நம்மளை வழி நடத்தினாங்க. நம்ம வளர்ந்த பிறகு அவர் வழி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு. அதனால் என்னுடைய வார்த்தையை நீ ஏற்றுக்க, அதை கவனி, அதில் நட. என் வார்த்தையை இருதயத்தில் வச்சுக்கிட்டேன்னா ஆசீர்வாதமான ஐடியா, எண்ணங்கள், வழிநடத்தல் உன் இருதயத்தில் உண்டாகும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஏன்னா அதுக்குள்ளேருந்து தான் ஜீவன், ஆசீர்வாதம் புறப்படும். உன் இருதயத்தை நல்லா வச்சுக்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ உள்ளே வழி நடத்தக்கூடிய ஒருவர் அவர் சொல்கிறாரு. அப்போ எங்கெங்கே அந்த ஆசீர்வாதம் வருது? உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால. காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, சரி அப்போ அதில் என்ன பண்ணுறது, முடிஞ்ச முடியும் செய்வோம் அப்படி சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை நடத்திக்கிறவார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒப்பு வைக்கும் போது, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு நாம் ஒப்பு வைக்கும் போது அந்த நாள் முழுவதுமே ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் காலையில் எழுந்த உடனே நம்முடைய மனது வியாதியை மேற்கொள்ளலாங்க. அவருடைய தழும்புகளால் குணமானேன். அப்போ வியாதியை மேற்கொள்ளலாங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ இவ்வளவு நாளாக அந்த வியாதியை உன்னை போட்டு ரொம்ப பாடுபடுத்தியிருக்கலாம். நான் சொல்கிற வார்த்தையை கேளு. உன் மனசு அவருடைய தள்ளும்புகளால் நான் சுகமாகிறதுக்காக இயேசு சிலுவையில் ஏற்பட்ட பாடுகள், காயங்கள், அந்த வேதனைகள், அது என்ன முதல்ல அவர் ஜெபம் பண்ணும்போது ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வியர்வை அப்படி விழுந்துச்சு, தாடியை பிடுங்கினாங்க, தலையில் முள்முடி வச்சு அடித்தாங்க, முதுகெல்லாம் ஒரே காயமாகிற அளவுக்கு அடித்து காயம் பண்ணாங்க. பிறகு சிலுவையில் அரைஞ்சாங்க, கைகளை கால்களை ஆணிகளால் அரைந்து நிர்வாணமாக தொங்க விட்டாங்க. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே ஐயோ நிர்வாணமாக இருக்கிறமே அப்படின்னு சொல்லி அத்தியால் எடுத்து தச்சுக்கு போட்டுக்கிட்டான். அந்த நிர்வாணத்தினால உண்டாகிற சாபக்கேடுகளை, அந்த அந்த வேதனைகளை, வருத்தங்களை, அதாவது கேவலமாக அப்படி என்ன வருது, அதை கூட அவர் சிலுவையில் சுமந்து நமக்கு பரிகாரம் செய்திருக்கிறார். கை கால்களில் ஆணி அடித்து, தலையெல்லாம் முகமெல்லாம் ரத்தம், தலையில் முள்முடி, உடம்பெல்லாம் ரத்தம் சிந்தி, இவ்வளவு காயங்களால் நான் உனக்கு சுகத்துக்காக கரையம் செலுத்தியிருக்கிறேன். இது ஞாபகம் வரணும். அவருடைய தழும்புகளால் குணமானேன், நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. உடனே ஒன்றும் சுகமாகலை. ஆனால் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு வியாதி, டாக்டர்கிட்ட போகிறீங்க,
மாத்திரையை சாப்பிட்டோன்னு உடனேவா சரியாயிடுச்சு? அது ஒரு காய்ச்ச போகணும்னா கூட ஒரு அரை மணி நேரம், மாத்திரையை சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த காய்ச்சல் விடுது. அது வரைக்கும் காய்ச்சல் விடலை. அப்புறம் அதோடையா 3 நாளைக்கு சாப்பிடுதே அப்படின்றாரு. அந்த 3 நாளைக்கு சாப்பிட்டா அந்த சரீரம் கொஞ்சம் பலன் அடைஞ்சு நல்லா வருது. ஆனால் நான் சொல்கிறேன், டாக்டர் கொடுத்த மருந்துனால சுகமாகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க, ரொம்ப தப்பு. அந்த வியாதி கண்ட்ரோலில் தான் வருதே ஒழிய அந்த வியாதி தீர்ந்தரல. அதை அப்படியே விட்டுட்டோம்னா நமக்குள்ளே இருக்க ஏதாவது பாவம் கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா இந்த வியாதி போய் அது வேற வியாதியாக வருது. இந்த கத்தி போய் வாழ்வது டும் டும்னு அந்த காலத்தில் கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வியாதி போய் இன்னொரு வியாதி. அந்த அந்த வியாதிக்கான அடிப்படை காரணம் அது என்ன தப்பு நம்மக்கிட்ட, அந்த தப்பு அதை நீக்கணும்னா அப்போ வியாதி நம்மளை விட்டு போகும். அதான் கர்த்தர் சொல்ல வர்றாரு, அவருடைய தழும்புகளால் நீ சுகமாகிறதுக்கு நான் இவ்வளோ பெரிய கரையம் செலுத்தி இருக்கிறேன், நீ இதை நம்பணுன்றாரு. அதை நம்புகிறேன் ஆண்டவரே. அந்த மனநிலை அதை ஏற்றுக்கிறோம். ஒரு நேரம் டக்குன்னு அது சுகமாகும். சுகமாகலை சில விஷயங்கள், இந்த டயபெட்டிஸுங்க அது கல்லறையில் தான் முடியும், டாக்டர் அப்படி சொல்லிவிடுவார். ஆனால் இந்த கர்த்தர் சொல்கிறார், என்னை நம்பு, சுகம் வருது. எத்தனை பேர் எந்த வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளோ பயங்கர வியாதியாக இருந்தாலும் நீக்குகிற கர்த்தர் அதுக்கான கரையத்தை செலுத்தி இருக்கிறார். சுகமாவீர்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்கள் சுகமாவீர்கள். அவரை நம்புங்கள், சுகமாவீர்கள். அப்போ காலையில் எழுந்திரிச்சு அதை கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கிறேன்னு நான் சுகமாகிறேன் ஆண்டவரே. இந்தந்த வேலையெல்லாம் இருக்குது, செய்ய என்னை பலப்படுத்துகிறீர், என்னை வழிநடத்துகிறீர், நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் இந்த மனப்பான்மை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ கிறிஸ்து உங்கள் நிலைமையில், நீங்கள் கிறிஸ்துவோடைய நிலைமையில் அப்படி இருந்தால் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம நினைக்கணும். இது காலைக்கு மட்டுமானா பெர்மனண்ட்டாக இப்படி வச்சுக்கிற முடியும். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வேன், அந்த மனநிலையை நான் வைத்து கொள்ளுகிறேன். அப்படி சொல்லும்போது அந்த மனநிலை எப்பேற்பட்ட பெரிய காரியமானாலும் அதை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறது, பலன் கொடுக்கிறது, அதை சாதித்து விடலாம் என்று அப்படி ஒரு தைரியம் வருகிறது. கோலியாத்தை பார்த்து, இவ்வளோ பெரிய கோலியாத்து இருக்கான், நான் என்ன செய்ய, ராட்சதனாக இருக்கேன் அப்படி நினைக்கலையே. அவன் சின்ன பையன், கவனையும் கல்லையும் எடுத்துக்கிட்டு போகிறேன்ட்டு, தடி எடுத்துகிட்டு போகிறேன்ட்டான். அவன் வைக்கிறான், ஏன்டா தடி எடுத்துகிட்டு வர அளவுக்கு நான் நாயா அப்படின்றேன். நீ நாயா இல்லைன்னு பார்க்கலாம்டான்ட்டு கல்லை விட்டு எறிஞ்சா அங்கனே விழுந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய கோலியாத்து. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கோலியாத்து அப்படி விழுவான். கோலியாத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, கோலியாத்தை அப்படி விழுவான்ங்கிறத பார்க்கணும். நீங்கள் அந்த ராட்சதர்களை பார்த்து நம்ம போய் தேசத்தை பிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ராட்சதர்லாம் அந்த கோலியாத்து மாதிரி விழுகிறான். அதே அந்த ராட்சதர்களை தான் இந்த இஸ்ரவேலர் அடுத்து ஜெயிச்சாங்க. ஒரு கூட்டம் இந்த ராட்சதர்களை ஜெயிக்க முடியாதுன்னாங்க. ஆனால் அடுத்த கூட்டம் ராட்சதர்களை ஜெயிச்சிருவோம். அடுத்த கூட்டம் அந்த ராட்சதர்களை ஜெயித்து அந்த தேசத்தை அவங்க பிடிச்சாங்க. நீங்கள் தேசத்தை பிடிக்கிற கூட்டமா, ராட்சதர்கள் கண்டு பயந்து ஓடுற கூட்டமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ராட்சதர்களை ஜெயிக்கிற கூட்டமாய், அவனுடைய பிடியில் இருக்கக்கூடிய நன்மைகளை பிடுங்கி எடுக்கக்கூடிய கூட்டமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மனநிலை உங்களுக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் அதை காலையில் மனசை செட் பண்ணிட்டா அந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்கும். அப்படியே பழகிட்டோம்னா எப்போதுமே அந்த மாதிரி மனநிலை நமக்கு இருக்கும். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், தேவனால் பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பரிபூரணமாக இருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் உன்னதங்களில் தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார், நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அவர் வழி நடத்துவார், நான் செய்வேன். பாருங்க, செங்கடல் முன்னாடி நின்று செங்கடலை திறந்து விடுறாங்கிறாரு. எவனா போய் திறந்தான்? கோல் எடுத்து நீட்டினா அவர் செங்கடலை திறந்து விட்டார். எரியோ கோட்டையை சுற்றி கடைசியில் ஒரு நாள் ஆர்ப்பரிச்சாங்க, கோட்டை விழுந்துருச்சு. இவங்களா போய் கோட்டையை விழுக்காட்டினாங்க. ஆனால் சொன்னதை செஞ்சாங்க.
கோட்டையை சுற்றி வந்தாங்க. கடைசி நாள் ஆர்ப்பரிச்சாங்க, கோட்டை விழுந்துருச்சு. என்ன ஒரு அதிசயம்! நாம் செய்யக்கூடிய பலத்துக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் நம்மளை செய்ய சொல்கிறார். கோலை ஓங்கடான்னா அது கஷ்டமா? கோலை ஓங்கினா செங்கடல் திறக்குங்கிறது இவனுக்கு தெரியணும், அவ்வளவுதான். கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கிட்டு யோர்தான் நதியில் இறங்குடான்னா இறங்குனாங்க, யோர்தான் பின்னிட்டு போயிடுச்சுங்க. எவ்வளோ பயங்கரம்! இதெல்லாம் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, கொன்னே விடுவான், செத்து சாவு வந்துடும் அப்படிங்கிற நீ பயந்தா கூட கர்த்தருடைய பெட்டியோடு போய் இறங்குனீங்கன்னா அந்த யோர்தான், மரண யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது. உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய மரண யோர்தான் அது பின்னிட்டு திரும்புகிறது. உங்களுடைய வாழ்க்கையில வருகிற மரண யோர்தான் உங்களை விட்டு பின்னிட்டு திரும்புகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மனநிலை தான் கர்த்தர் கேட்கிறாரு. நான் கொடுக்குற மனநிலையை வச்சுக்க, ஒவ்வொரு காரியத்திலையும் நான் என்ன சொல்றேன்னா கவனி, நீ ஜெயிப்ப அப்படின்றார். நம்ம நீதிமான்களா பரிசுத்தவான்களா? இந்த உலகமெல்லாம் பாவம் செய்யுது, நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு பெரிய கேள்வி, என்னடா அது, இவங்க மட்டும் பாவமே செய்ய மாட்டேன்றாங்க, ஒழுங்காகவே இருக்கிறாங்க, டிசிப்ளின்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கேள்வி, எப்படி இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு. எவ்வளோ பேர் அவங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை மாத்திரம் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சு அதை விட அதிகமாக செய்வீங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு. என்னடா அது, இவங்க மட்டும் ஒழுங்காக நல்லா வேலை பார்க்குறாங்க. அரசாங்கத்தில் பெரிய பெரிய மந்திரிகள் அவங்கெல்லாம் அவங்களுக்கு உண்மையாக இருக்கிற ஆளுகளை தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப நம்ம மாதிரி விசுவாசிகள் ஒழுங்காக இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனை கூப்பிட்டு வச்சுக்கிறாங்களாம். இவனை நம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கிறாங்களாம். இந்திரா காந்தி கூட அப்படி உண்மையாக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களாம். ஜெயலலிதாவும் கூட அந்த காலத்தில் ஒரு நல்ல உண்மையான ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்களாம். ஆனால் அவங்க வந்து, ஐயா அம்மா நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நீ போய்க்கப்போ, மற்றவங்க வந்து கம்ப்ளைண்ட், அவன் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேங்கிறான் அப்படின்னு அவனை விட்டுருங்கன்ட்டாங்களாம். ஆனால் உண்மையாக இருக்கிறான். நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, கர்த்தர்கிட்ட உண்மையாக இருப்பீங்க, நீங்கள் எல்லா வேலையும் நல்லா செய்வீங்க, உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வருவீங்க. அல்லேலூயா.